Boss Kevin. ஹோலா மக்கள்ஸ் ஓகே இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தைப்பூசம் வருது. ஸோ அதனால இந்த டாபிக் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பழி வாங்குவதல். ஓகே, பழி வாங்குறது. ஆல்ரைட். ஸோ இதை பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது என்னோட லைஃப்லேயும் நடந்திருக்கு சில விஷயங்கள், அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, பழி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழியை நம்ம வாங்கிக்கிறது தான் பழி வாங்குறது ஆக்சுவலி. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு யாரோ செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் விட்டுருங்க. ஆல்ரைட், விட்டுட்டு நீங்கள் அந்த வேடிக்கையை மட்டும் பாருங்கள். ஒன்றும் ரொம்ப கோவப்பட்டுறாதீங்க. அவங்க கண்ணு முன்னையோ இல்லை நீங்கள் காதில் கேட்பீங்க அவங்க நிலமை என்ன ஆச்சுன்ட்டு. நீங்கள் போய் பழி வாங்கும் போது தான் ஓகே நீ செய்கிறியாடா இந்த வருஷம் நான் செய்கிறேன் உன்னை அப்படின்னு செய்யும் போது தான் அவங்க கர்மாவை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த பழியை வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க, இல்லைன்னா அவங்க பழியை நீங்கள் வாங்கிக்குவீங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அவங்க கர்மாப்படி எல்லாம் கணக்காக நடக்கும். ஸோ அவங்களுக்கு தப்பு செஞ்சவங்க உங்கள் மேலே ஏதாச்சும் பண்ணவங்களை நீங்கள் எதுவும் பண்ணி கர்மாவை சேர்த்துக்கிட்டு இல்லை ஜெயிலுக்கு போய்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆல்ரைட், வேடிக்கை மட்டும் பாருங்க. இது என் லைஃப்பில் நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி செஞ்சவங்க இறந்தே போயிருக்காங்க. அதுவும் என் கண்ணு முன்னுக்கே இது நடந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் என்னால் டீப்பாக சொல்ல முடியல. பட் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த வேடிக்கையை பார்க்கலாம். நம்மளுக்கு அது அவங்க நடக்கணும்னு இல்லை, பட் அதான் அந்த விதி. ஆல்ரைட், அந்த விதிப்படி தான் என்ன நடக்கும். அவ்வளோதான். உங்கள் பாஸ் கவி. ஷோ.